Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. The Annamal Institute Hotel Management and Hospital Management படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Feel the nature. இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை Terranum Homes. இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டது என்கின்ற நிலை ஒன்றும் இல்லை. 50 இடத்திலிருந்து 100 இடத்திற்கு தாவ முடிந்தது பெரிய வெற்றியாக தெரிகிறது. பிரியங்கா அவர் நேற்று எல்லாரும் பெரிய குதூகலமாக கையை எல்லாம் வீசிக்கொண்டு தொலைக்காட்சியில் காட்சி அளித்தார்கள். அதுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் வெற்றிக்கு நெருக்கத்தில் நாம் வந்து விட்டோம். மோடிக்கு 400 450 நாட்டையே நான் தலைகீழாக மாற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் 230 இடங்களை பெற்று அவருடைய கையில் இருந்த கத்தி பிடுங்கப்பட்டு மோடி என்பவர் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தார். இப்பொழுது அவர் கொஞ்சம் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது எதிர்த்தரப்புக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நாங்கள் தலைமை ஏற்க போகிறோம் அப்படின்றது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நிதிஷ்குமாரிடமும் நாயுடுவிடமும் பேசுவதனாலே நடந்துவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அண்ணாமலை 200 கோடி செலவழித்தார் கோயம்புத்தூரில். திமுக 50 கோடிக்கு குறைவில்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவழித்திருக்கிறது. 50 கோடி 100 கோடி என்று ஒருவரும் ஒன்றும் குறைவில்லை. பணம் இல்லாவிட்டால் அவர்களெல்லாம் ஒரு வெற்றியும் பெற முடியாது. ஏன் திமுகவே மாறி மாறி இங்கே வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் எதிர்த்தரப்பு வலிமையாக இல்லை. ஆனால் ஒரு இடத்துல கூட அதிமுக ஜெயிக்கல அப்படின்றது எந்த மாதிரியான படுமோசமான ஒன்றுதான். மோடி வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேண்டும் என்று சொல்லவில்லையே, அப்புறம் எப்படி வெற்றி பெறுவார்? அண்ணாமலை தோற்றது ஒரு நல்ல அறிகுறி. ரொம்ப போட்டு அலப்பி எடுத்து விட்டார் தமிழ்நாட்டில். யாருக்கு நல்ல அறிகுறி? 10 இடங்கள்ல பாஜக 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. இப்போ மறுபடியும் 3ஆயிரத்துக்கு போயிடுவார்கள். ஆனால் அது காரணம் எடப்பாடி இந்த ஒரு மிதமான போக்கு. இவருக்கு 23% வாக்கு கிடைத்தது என்பதே பெரிய புண்ணியம் தான். திமுகன்ற ஒரு கட்சி காணாமல் போகும்னு காணாமல் எல்லாம் போகாது. அண்ணாமலையே காணாமல் போகிற நிலைமையில் தானே இருக்கிறார். பாஜக தமிழ்நாட்டில் என்றைக்கும் கால் ஊன்றாது என்பதற்கு உரிய பெருமை பெரியாரையும் அண்ணாவையும் தான் தான். உத்தரப்பிரதேசத்தில் அவங்க எதிர்பார்த்த கணக்கு அப்படின்னு உத்தரப்பிரதேசம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ராம் ராம் அப்படின்பார். அப்புறம் தான் அவர் பேச்சை தொடங்குவார். இப்போ பூரி ஜெகநாதர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்ன ராமர் இவர் கை கழுவிட்டார். ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். மக்களவை தேர்தல் 2024 நாடு தழுவிய அளவில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? முழுக்க வீழ்த்தி இருக்கலாம். அது ஒரு 2 கட்ட நிலையில் மோடி ஒரு விதமாக தப்பித்து விட்டார். ஆனால் மோடியினுடைய கூட்டத்தில் அது சோகமாக பார்க்கப்படுவதும் காங்கிரஸ் கூட்டத்தில் அது மகிழ்ச்சியாக பார்க்கப்படுவதற்கும் மிகப்பெரிய காரணம் என்ன என்றால், இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டது என்கின்ற நிலை ஒன்றும் இல்லை. 50 இடத்திலிருந்து 100 இடத்திற்கு தாவ முடிந்தது பெரிய வெற்றியாக தெரிகிறது. மற்றவர்களெல்லாம் சேர்ந்து 230 இடம் நாம் வந்துவிட்டோம். ஆட்சிக்கு நெருக்கமாக வந்துவிட்டோம். வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் என்கின்ற நிலையிலிருந்து நெருக்கமாக வந்துவிட்டோம் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் அது ராகுலினுடைய முயற்சி தான். இந்தியா முழுவதும் சுற்றியதும் பேசியதும் அவரை மையம் கொண்டு தான் அந்த எதிரணி கட்டப்பட்டது. ஆகவே அது அவர்களுக்கு பிரியங்கா அவர் நேற்று எல்லாரும் பெரிய குதூகலமாக கையை எல்லாம் வீசிக்கொண்டு தொலைக்காட்சியில் காட்சி அளித்தார்கள். அதுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் வெற்றிக்கு நெருக்கத்தில் நாம் வந்து விட்டோம். இனிமேல் வெற்றியை அடைவது எளிது என்கின்ற கருத்து இவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். அதே மாதிரி மோடிக்கு 400 450 என்று சொல்லி நாட்டையே நான் தலைகீழாக மாற்றுவேன் என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு மனிதர் 230 இடங்களை பெற்று மீதிக்கு வேறு ஆட்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கையில் இருந்த கத்தி பிடுங்கப்பட்டு விட்டது. இனிமேல் சும்மா அப்படி கையை வைத்து கொண்டு தான் செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கு அந்த கட்சி பலம் குறைந்து விட்டது. நினைத்தால் அரசியல் சாசனத்தையே தலைகளாக புரட்டுவேன், 370வது பிரிவை நான் நீக்கியது போல, அந்த வழக்கை 3 ஆண்டுகள் நடத்த விடாமல் நான் செய்ததைப் போல, பிறகு அந்த வழக்கு இசைவாகவே ஒரு கான்ஸ்டியூஷனல் சேஞ்ச் அதுவும் சிறப்பு மதிப்பு கொடுக்கப்பட்டதை, அதாவது காஷ்மீர் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பு மதிப்பு அரசியல் சாசனத்தில் ஏற்றப்பட்டது. அதையே கிழித்தெறிந்து விட்டார்களே. அப்படியானால் ஒரு பெரும்பான்மையை வைத்து என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்கின்ற அவருடைய போக்கு அடிபட்டு விட்டது. இனிமேல் அவர் சந்திரபாபு நாயுடுவை சார்ந்து, நிதிஷ்குமாரை சார்ந்து, இன்னும் 10-12 உதிரி கட்சிகளை சார்ந்து, நம்முடைய கர்நாடகத்தில் இருந்த அந்த இவரெல்லாம் தேவகவுடாவினுடைய கட்சியெல்லாம் சார்ந்து அவர் இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது என்பது அவருக்கு கொஞ்சம், ஒரு முதலாளியாக இருந்தவன் இன்றைக்கு அந்த
சிம்மாசனத்தில் இருந்த நிலை இல்லை. எவ்வளவு பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்குன்னு பார்க்கலாம் சார். இல்லை, பின்னடைவு என்பது அவருக்கு இது ஏற்கனவே எத்தனையோ முறை வாஜ்பாய் அரசு கூட்டணி அரசு தான். என்ன ராஜீவ்காந்தி காலத்திலேயே கூட்டணி அரசுகள் மலர தலைப்பட்டு விட்டன. எத்தனையோ தரம் கூட்டணி அரசுகள் நடந்திருக்கின்றன. காங்கிரஸ் அரசு எப்பொழுதும் கூட்டணி அரசாகத்தான் இருந்தது, மன்மோகன் சிங் அரசும் பிற அரசுகளும். ஆனால் மோடி என்பவர் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தார். இப்பொழுது அவர் கொஞ்சம் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது எதிர்த்தரப்புக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இனிமேல் இவர் நினைத்தபடியெல்லாம் இவர் உத்தரவு போடலாம், நிதியமைச்சரிடம் சொல், இதை செய்ய சொல் என்று சொன்னது போக, அயல்நாட்டு அமைச்சரிடம் இப்படி பேச சொல் என்று சொன்னது போக, இப்பொழுது அவர் நாயுடுவை கேட்கின்றார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதனால் அவருக்கு முன்பு கொண்டி மாடு என்று சொல்வார்கள், தன் போக்கில் திரிகிற மாட்டை. தன் போக்கில் திரிந்த மாட்டுக்கு இப்பொழுது மூக்கணாங்கயிறு மாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அடக்க முடியாத மாடு என்கின்ற நிலை போய்விட்டது. மூக்கணாங்கயிறை பிடித்து விட்டால் போதும், அப்புறம் மூக்கு வலிக்கும், ஆகவே கட்டுப்பட்டு விடும். இப்பொழுது மூக்கணாங்கயிறுக்கு மாட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் புதிய நிலை. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாட்டப்பட்டதே இந்த மாடு அடக்கப்படுவதற்குரியது என்ற கருத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ இது ஒரு காங்கிரஸ் தரப்புக்கும் கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு அதீதமாக நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம், நாங்கள் தலைமை ஏற்க போகிறோம் அப்படின்றது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நிதிஷ்குமாரிடமும் நாயுடுவிடம் பேசுவதனாலே நடந்துவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டார், நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக கடிதம் கொடுக்க போகிறோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அந்த கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற ஒருவர் மறுநாளே மாறுவது என்பது நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. ஆகவே காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏதோ இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு அடுத்த கட்டம், அடுத்த ஓட்டத்தில் பிடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் மோடியை விட கையாளுவதற்கு எளிதான மனிதன் ராகுல் காந்தி தான். அவரை போல ரொம்ப அடாவடியாக காரியங்கள் இவர் செய்ய மாட்டார். ஆகவே மோடி, நான் பல சமயங்களில் ராகுல் வர வேண்டும் என்று தான் நினைப்பேன். ஏனென்றால் மாற்று கட்சியாக நாடு முழுவதும் இருக்கிற கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்கிறது. ஒன்று, எமர்ஜென்சி போன்றவற்றையெல்லாம் செய்தது, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களுக்கு உதவியது என்கின்ற குறைபாடுகளெல்லாம் அந்த கட்சிக்கு உண்டு என்றாலும் நிறைவான செயல்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பசுமை புரட்சி திட்டம் அவர்கள் கொண்டு வந்ததுதான், கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். அப்புறம் இந்த மகாத்மா காந்தி வேலை திட்டம், அப்புறம் தகவல் அறியும் திட்டம், மிகப்பெரிய சட்டம் அது, தகவல் பெறும் சட்டம். இது மாதிரி காரியங்களெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளிலே மோடி இதுபோல் செய்தார் என்று சொல்வதற்கு ஒன்று கூட கிடையாது. அவர்கள் 50 ஆண்டுகளில் செய்தார்கள். ஒன்று கூட, ஒரு 10 ஆண்டு போதுமானது. 1000 காரியங்கள் செய்திருக்க முடியும், ஒன்றும் செய்யவில்லை. அவர் சும்மா காஷ்மீருக்கு உள்ள சிறப்பு மதிப்பை கிழித்தெறிந்தார். அந்த மக்களுடைய பகையை உருவாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்கள் நம்மோடு முற்றிலுமாக இணைந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பகையாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் எவ்வளவு பகை என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். அதாவது ஃபரூக் அப்துல்லா அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். 2 இடம் ஜம்முவிலே இந்துக்கள் பகுதியில் பிஜேபி வந்து விட்டார்கள். முஸ்லீம்கள் பகுதியில் அவர்கள் வர வேண்டும், தேசிய மாநாடு கூட்டணியும் அது வர வேண்டும். அதில் ஷேக் அப்துல்லா மகன் வெற்றி பெற்று விட்டார். பேரன் முதலமைச்சராக இருந்தவர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். 3 இடமும் அவர்கள் வந்திருக்க வேண்டும். 1 இடம் மகனே தோற்று போனார். அதற்கு என்ன காரணம் என்றால், சிறையிலே இருந்த ஒரு சுயேட்சையான மனிதன் அவரை தோற்கடித்திருக்கிறார். இந்தியாவிலேயே நான் சொல்லுகிறேன், மிகச்சிறந்த வெற்றி என்பது மோடியின் வெற்றியும் அல்ல, காங்கிரசினுடைய வெற்றியும் அல்ல. மிகச்சிறந்த வெற்றி அந்த சிறையில் இருந்து அந்த மனிதன் பெற்ற வெற்றி தான். அவருக்கு கட்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் சுயேட்சையாக அந்த முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, காஷ்மீர் உரிமை என்று சொல்லி போராடி இருக்கிறார். அதனால் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் வைத்தவர்கள் இன்னும் சிறையிலேயே இருக்கிறார். ஷேக் அப்துல்லா மகனை விட்டு விட்டார்கள், ஃபரூக்கை விட்டு விட்டார்கள். ஆனால் அவரை விடவில்லை. அவ்வளவு கடுமையாக அரசாங்கம் அவரை நினைத்தது. அவர் ஒரு நாமினேஷன் மட்டும் போட்டுவிட்டு சிறையிலேயே இருக்கிறார். பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், மக்கள் வேறு வழி இல்லாமல் சில இடங்களில் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களே தவிர, அவரை போன்ற ஒரு தலைமை தான் தனக்கு வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மெஹபூபை தோற்கடித்து விட்டார்கள். ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி, நாடு தழுவிய அளவில். நாடு தழுவிய அளவில் அதான் வெற்றி. ஏனென்றால் சிறையிலே ஒரு மனிதன் இருந்து கொண்டு அவனை அந்த மக்கள் முற்றிலுமாக அறிந்து அவன் வெளியே வர வேண்டும், அவன் நமக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அளித்த வாக்கு இருக்கிறதே, அதுதான் உண்மையான வெற்றி.
மக்களின் முழு நம்பிக்கையை பெற்ற வெற்றி. இவனைப் போல அண்ணாமலை 200 கோடி செலவழித்தார் கோயம்புத்தூரில். திமுக 50 கோடிக்கு குறைவில்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவழித்திருக்கிறது. 50 கோடி 100 கோடி என்று ஒருவரும் ஒன்றும் குறைவில்லை. பணம் இல்லாவிட்டால் இவர்களெல்லாம் ஒரு வெற்றியும் பெற முடியாது. ஒருவன் கூட ஒரு நாளைக்கு இவர்களுக்கு சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து எல்லாம் செய்யாவிட்டால் ஒருவன் வேலை செய்யவே வர மாட்டான். இந்த நிலையில் சிறையில் இருந்து கொண்டு ஒருவன் வெற்றி பெறுகிறான். சொல்லுவதற்கு போய் மக்களிடம் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அவன் ஒரு சுயேட்சை, கட்சிக்காரனும் இல்லை. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அப்படித்தான் எனக்கு படுகிறது. ஆகவே இத்தகைய வெற்றிகள் எப்பொழுது வருமென்றால் மக்கள் அதற்குரிய மனிதர்கள் கிடைத்தால் அவர்கள் பக்கம் திரும்புகிறார்கள். ஏன் திமுகவே மாறி மாறி இங்கே வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், எதிர்த்தரப்பு வலிமையாக இல்லை. நீ பிஜேபியிலிருந்து இந்த கூட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் எடப்பாடி. வெளியே வந்த எடப்பாடி பிஜேபியை எதிர்த்து பேச மறுக்கிறார். அப்புறம் எதற்கு நீ வெளியே வருகிறாய் என்று கேட்கிறேன். சேர்ந்தே இருந்திருந்தால் அவனுக்கு 9 இடத்தை கொடுத்து விட்டு மீதி இடங்களையெல்லாம் நீ வைத்து கொண்டு ஒரு அளவுக்கு ஒரு ஆட்டு என்று ஆட்டியிருக்கலாம். முஸ்லீம் ஓட்டு கிடைக்காதே தவிர மற்றவற்றையெல்லாம் நீ அடைவதற்கும் என்று அதுவும் செய்யவில்லை. நீ வெளியே வந்தாய். வெளியே வந்ததின் பலன் என்ன? சிறுபான்மை மக்களை நமக்கு அயலாக போய்விட்டார்கள். அவர்களை மீண்டும் நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று தான் நீ நீ பேசியிருந்தால் அதில் பாதி வாக்கு உன்னை நோக்கி திரும்பி இருக்கும். நான் எத்தனையோ தடவை சொன்னேன், நீ எதற்கு வெளியே வந்ததின் பயனையே அனுபவிக்காமல் போவதனுடைய பொருள் என்ன? வெளியே வந்துவிட்டே என்று சொன்னாலே முஸ்லீம்கள் ஓட்டு போடுவார்களா? நீ நேற்று வரையிலும் அங்கே இருந்தவர், நமக்குரிய மனிதன் தான் என்று உன்னை நம்ப வேண்டும் என்றால் கடந்த காலத்தை கடுமையாக விமர்சிக்க வேண்டும். பண்ணவே இல்லையே, அதை முற்றிலுமே செய்ய தவறிவிட்டார். ஆகவே ஒரு ஆளுங்கட்சி தலைவராக இருந்து அவர் பெற்ற வெற்றியை விட எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவர் பெற்ற வெற்றி குறைவு. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு முனைவு வேண்டும், தொலைநோக்கு பார்வை வேண்டும், வழிநடத்துவதற்கு ரொம்ப கடுமையான ஆற்றல் வேண்டும். ஒரு நல்ல மேய்ப்பனாக இருப்பது என்பது எளிதானதில்லை. ஏனென்றால் ஆடுகள் மேய்க்கப்படுகின்ற பக்கமெல்லாம் போகும். அந்த மேய்ச்சல் நிலத்தை காட்ட வேண்டிய பொறுப்பு மேய்ப்பனை சேர்ந்தது. இல்லாவிட்டால் ஆடுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தது அதிமுகவுக்கு. குறிப்பா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல். ஆனா ஒரு இடத்துல கூட அதிமுக ஜெயிக்கல அப்படின்றது எந்த மாதிரியான எதிர்வினை? படுமோசமான ஒன்றுதான். ஒரு வெற்றி இதே மாதிரி ஒரு இடம் கூட வெற்றி பெறாத நிலைமைகளெல்லாம் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கிறது. ஒரு முறை 2 இடத்துல நின்று 2 இடத்திலும் தோற்றார் அவர். 4 எம்எல்ஏக்கள் தான் வந்தார்கள். அதனால் எம்ஜிஆர் தான் அந்த நிலையை சந்திக்கவில்லையே தவிர மற்றவர்கள் எல்லோருமே சந்தித்திருக்கிறார்கள். காமராஜர் கூட தோற்றிருக்கிறார். அது நான் தோல்வியை பற்றி சொல்லவில்லை. நாம் இவ்வளவு முயன்றோம், இவ்வளவு செய்தோம், இவ்வளவு பாடுபட்டோம். நீங்கள் ஒரு ஆள், விந்தியா ஒரு ஆள், 2 பேரும் தான் அந்த கட்சிக்கே ஸ்போக்ஸ் பர்சன். நீங்கள் தலைவர். அந்த அம்மா உள்ளூர் அரசியலை நக்கல் செய்து பேசுகிறது. வேனில் நின்று கொண்டு இவர் என்ன, இவரை பற்றி தெரியாதா, அவரை பற்றி தெரியாதா என்று பேசுவது வாக்களிப்பதற்கு போதுமான பேச்சில்லை. நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்தோம், அந்த கட்சி என்ன செய்வது, நாட்டுக்கு எந்த விதத்தில் தவறாக இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து அந்த இதுவே இல்லை. சும்மா நீங்கள் என்ன நினைத்தீர்கள், நம்மிடம் பணம் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது, ஆகவே இந்த பணத்தை செலவழித்து அமைப்பை வைத்து கொண்டு நாம் வெற்றி பெற்று விடலாம். நடக்கவில்லை. 23% தான் நீங்கள் வாக்கு பெற்றிருக்கிறீர்கள், அது பரவாயில்லை. அதே மாதிரி அண்ணாமலை 18-19% வாக்குக்கு வந்திருக்கிறார் என்றால் கூட்டணியோடு அவர் ஒரு 10-11% வாக்கு பெற்றிருப்பார். நம்ம ராமதாஸ் விட்டு 4-5% வாக்குகள் எல்லாம் கழித்து பார்த்தால் அவர் ஒரு 10-11% வாக்கு, அது பரவாயில்லை. அவருக்கு ஏற்கனவே இருந்ததை விட வளர்ச்சி 5%லிருந்து 10-11% ஆகியிருக்கிறார். சீமான் ஒரு 1.5% கூடியிருக்கிறார், 8% ஆகியிருக்கிறார். ஆக மொத்தம் இவர்கள் 4 பேர் தான் களத்தில் நின்றார்கள். ஆகவே எப்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், சீமான் பெறுகின்ற வாக்கு தமிழ்நாட்டில் ஒரு 15% வாக்குகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போவதில்லை என்று அலையும். அவர்களுக்கு இந்த ஊழல் 2 பேரும் ஒரு மாதிரி இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது. ஆகவே யாருக்கு வாக்களிக்கிறோம் என்று அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார்கள். அப்படி அவர்கள் ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். அவர் அந்த இடத்தை பிடித்து நின்றார். விஜயகாந்த் இப்பொழுது அவர் இறந்து விட்டார். அந்த கட்சி கொஞ்சம் பலவீனமாக ஆகியிருக்கிறது. இந்த கட்டத்தில் இப்பொழுது சீமானுக்கு அது ஒரு பகுதி போய் சேர்கிறது. ஆகவே இந்த 15% வாக்கும் ஒரு புதுமையை தேடுகின்ற வாக்குகள். இந்த ஆளினுடைய தகுதி என்ன என்பது தெரியாது. இவர் எதையாவது ஒன்றை சொல்வார், நான் மீனவர்களை எல்லாம் சம்பளத்துக்கு வைத்துக் கொள்வேன், அரசாங்க ஊழியர்களாக ஆக்கி விடுவேன், அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பேன். அவன் சுயேட்சையாக போய் நன்றாக சம்பாதித்து கொண்டு மீன் பிடித்து கொண்டு நல்லபடியாக வாழ்கின்றவனை மீனையெல்லாம் பிடித்து கொண்டு அரசாங்கத்துக்கு தர வேண்டும், அரசாங்கம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் என்று சொன்னால் இந்த சுயேட்சையாக வாழ்கிறவனை அடிமையாக இதற்கு ஆக்குகிற இதெல்லாம் ஒரு பேச்சு என்று அவர் பேசுவார்.
இது கைதட்டுகிறான். இது என்ன கைதட்டுவதற்குரிய பேச்சு என்று எனக்கு தெரியவில்லை. இது மீனவனுக்கு நன்மையான பேச்சா என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ இவர்களுக்கு என்ன இந்த வாக்கு விழுகிறது பாராளுமன்றத்தில் என்று சொன்னால், இந்த அலைகின்ற வாக்கு இவன் யார் என்று பார்ப்பதில்லை. அவன் யார், அவனுக்கு ஏன் போடக்கூடாது என்பது தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர எவனுக்கு போட போகிறோம் என்பது தெரியாது. அதனால் இந்த மாதிரி வாக்கு விழுகிறது. அண்ணாமலை தோற்றது ஒரு நல்ல அறிகுறி. ரொம்ப போட்டு அலப்பி எடுத்து விட்டார் தமிழ்நாட்டை. யாருக்கு நல்ல அறிகுறி? தமிழ்நாட்டு அரசியலுக்கே நல்ல அறிகுறி. ஏனென்றால் அலப்பி எடுத்து விட்டார். அந்த கோதுமை தமிழ் மண்ணில் விளையாது. இது அரிசி விளைகிற மண். என்ன, வடநாட்டில் அரிசியும் விளையும் கோதுமையும் விளையும். என்ன, பஞ்சாபில் இருக்கிற அரிசி தான் சிறந்த அரிசி. என்ன, அது வேறு. ஆனால் நம்முடைய மண்ணில் கோதுமை விளையவே விளையாது, அரிசி தான் விளையும். அதனாலே அண்ணாமலை இங்கே கொண்டு வந்து அதை ஊன்றுவதற்கு முயன்றார். 200 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டிலே அதிக பணம் செலவழிக்கப்பட்டது கோயம்புத்தூரில் தான். அதுக்கு அடுத்தபடியாக திமுக பரவலாக 50 கோடிக்கு குறைவில்லாமல் செலவழித்திருக்கிறது, அது வேறு. அதற்கு தான் இவர்கள் அடித்து வைத்துக் கொள்கிறார்கள், அது வேறு. ஆனால் 200 கோடி செலவழித்தும் அவருக்கு ஒரு வெற்றியை அடைய முடியவில்லை என்பது எதை காட்டுகிறது என்றால், எல்லாம் திமுக கடைப்பிடிக்கிற பானிபூரா அவங்க செலவழிப்பார். ஊர்வலத்துக்கு காசு கொடுத்து கூட்டி வருவான், இவரும் ஊர்வலத்துக்கு கொடுப்பார். கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் திரட்டுவான், இவனும் கூட்டத்துக்கு ஆள் திரட்டுவார் காசு கொடுத்து. எல்லாம் அதனால தான் 200 கோடி செலவு. ஒன்றும் பயனில்லை. ஆய்வு என்று இந்த கொட்டை உருட்டுகிறவன் டப்பாவிலே போட்டு கொட்டையை உருட்டுகிற போது ஏற்படுகிற சத்தம் போல ஒரு சத்தம் ஏற்பட்டு கொண்டே இருந்ததே தவிர ஆக மொத்தம் ஆட்டத்தில் அது வெற்றியாக அமையவில்லை. ஆனால் ஐயா, தமிழகத்தில் 10 இடங்களில் பாஜக 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல, இப்போ மறுபடியும் 3ஆயிரத்துக்கு போயிடுவார்கள். ஆனால் அது காரணம் எடப்பாடியினுடைய ஒரு மிதமான போக்கு தான். எடப்பாடியினுடைய ஆப்போசிஷன் லீடராக ஹீ இஸ் எ ஃபெயிலியர் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் ஆளுங்கட்சிக்காரராக கூட ஓரளவுக்கு சமாளித்து விட்டார். சில காரியங்களாக செய்தார். மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு 7.5% ஒதுக்கினார். அரசு பள்ளிகளுக்கு ஒரு 10.5% அந்நியர்களுக்கு அவர் இடமளித்தது. அதை ராமதாஸ் பொருட்படுத்தாமல் இவரை விட்டு போனார். அவருடைய மகனை எம்பியாக ஆக்கியது இவர்கள் தான். அதையெல்லாம் விட்டு அவர் போனார் என்பது வேறு. போய் அவரும் அங்கே இன்னும் பெரிதாக ஆட்சியில் நமக்கு பங்கு கிடைக்கும் என்று நினைத்து போனார். நாம் ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் கூட போதும், ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்று நினைத்தால் அங்கே ஒரு வெற்றி பெறாததினால் அந்த பங்கை பெறுவது என்பது எளிதாக இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வலிமையாக 3 ஆண்டுகளில் செயல்படவே இல்லை. சும்மா போன சட்டமன்ற தேர்தலில் எந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தாரோ அதே வாதங்களை பாராளுமன்ற தேர்தலிலும் வைத்தார். நாங்கள் என்ன செய்தோம், அம்மா என்ன செய்தார்கள், இந்த பழைய கதையவே சொல்லி கொண்டு தான் நடப்பது பாராளுமன்றத்திற்கு. மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். மோடி வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, வேண்டும் என்றும் சொல்லவில்லையே, அப்புறம் எப்படி இவர் வெற்றி பெறுவார்? இவருக்கு 23% வாக்கு கிடைத்தது என்பதே பெரிய புண்ணியம்தான். பழைய பழக்கம் காரணமாக போட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர, இப்பொழுது திமுக சொல்லுகிறான், காங்கிரஸ் சொல்லுகிறது, எல்லா கட்சியும் சொல்லுகிறார்கள் மோடி வேண்டும் வேண்டாம், வேண்டுமா வேண்டாமா. வேண்டாம் என்றும் சொல்லாமல் நான் வெளியே வந்து விட்டால் போதுமா? ஏன் வேண்டாம் என்பதை சொல்ல வேண்டாமா? சொல்லி இருந்தால் சிறுபான்மை வாக்குகளில் பாதி உன்னை தோண்டி திறந்திருக்கும். ஆனால் இப்போ அதிமுக தரப்புல சொல்லும்போது 2026க்கான ஒரு முன்னோட்டமாக தான் நாங்கள் என்ன முன்னோட்டம்? இதில் நின்றே தொலைத்திருக்க வேண்டாம், அசிங்கமாக போயிட்டு. இந்த இவனெல்லாம் பிஜேபி எல்லாம் 2வது இடத்துக்கு சில இடங்களில் வருவதற்கு இடம் கொடுத்தது உன்னுடைய ஒரு பலவீனமான நிலை தான். அது எப்படி அவன் 2வது இடத்துக்குலாம் வர முடியும்? 2வது இடத்திற்கு கொஞ்சம் இடத்தில் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் இப்பொழுது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திமுக எதிர் அரசியலை நாம் நடத்துவது எளிது. ஏன் பிஜேபி அரசியல் நடத்துவதில் என்ன சிரமம் இருக்கு? இப்போ ஸ்டாலினை பற்றிய பேச்சே இல்லையே. 2 ஆண்டுகளுக்கு அவர் ஆட்சியில் இருக்கத்தானே போகிறார். அவர் அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்வதற்கு என்ன வேலை இருக்கிறது? இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு கட்சி காணாமல் போகும்னு காணாமல் எல்லாம் போகாது. அண்ணாமலையே காணாமல் போகிற நிலைமைக்கு தானே இருக்கிறார். அவர் ஒன்றும் வெற்றி பெறவும் இல்லை. ஒரு 10-11% வாக்குகளை வைத்திருக்கிறார். பாமக விட்டு வாக்குகளை எல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் ஒரு 10-12% வாக்குகளுக்குள் அவர் இருப்பார். அது அவரை பொறுத்தவரையிலும் ஒரு முன்னேற்றம் தான், அவ்வளவுதானே தவிர தமிழ்நாட்டு அரசியலை பிடிப்பதற்கு போதுமானதில்லை. அவர்கள் இன்னமும் 23% வாக்குகளை வைத்திருக்கிறார்களே நம்முடைய அதிமுக கூட்டணி. தேதிமுகவுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி இல்லை. அவருடைய மகன் என்பதற்காக அந்த தொகுதி ரொம்ப விறுவிறுப்படைந்தது. நெருக்கி வந்து தோற்றவர் அவர் தான். பாவம், ஒரு 7,000-8,000 வாக்குகளில் தோற்று விட்டார். அது விஜயகாந்த் மேலே இருந்த மதிப்பை காட்டியது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நேர்மையான முரட்டுத்தனமான அரசியல்வாதி, பயப்பட மாட்டார், எதுக்கும் அஞ்சாமல் பேசுவார்.
ஆக மொத்தம் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இடத்தை இவர்கள் பிடிப்பது என்பது, பிஜேபி பிடிப்பது என்பது என்றைக்கு நடக்கக்கூடிய ஒன்றில்லை. இனிமேல் புதிய சக்திகள் வரும். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், என்ன யாரோ புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுவார். அவர்களெல்லாம் வருகின்ற போது சீமான் முதல்ல காணாமல் போயிடுவார். ஏனென்றால் எது மாதிரி கூட்டத்தை இவர் வைத்திருக்கிறாரோ அது மாதிரி கூட்டத்தை தான் அவர்களும் வைத்திருப்பார்கள். சீமான் அதனால தான் பயப்படுகிறார். மாநாட்டுக்கு கூப்பிட்டால் வருகிறேன், நம்ம கூட்டு வேண்டுமானால் கூட்டு சேரா கொற்றவன் என்று சொல்லி கொண்டிருந்தவர் கூட்டு வேண்டுமானால் வைத்துக்கொள்ள, இவரோடு சேர்ந்து அவனும் காலியாகிடுவான். ஏன்னா இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒரு நேர்மையான, தூய்மையான, மிகச்சிறந்த அரசியல் தலைவர் என்கின்ற நிலைப்பாடு இல்லை இவருக்கு. இப்போ பாஜக அப்படின்னு நம்ம பேசும்போது இங்க காலூன்ற வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல பாஜக தமிழ்நாட்டில் என்றைக்கும் காலூன்றாது என்பதற்கு உரிய பெருமை உண்மையிலேயே பெரியாரையும் அண்ணாவையும் தான் சார். கால்டுவெல் என்கின்ற பேரறிஞன் நமக்கு ஆக்கி தந்த ஆய்வு நூலின் அடிப்படையில் அந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட, எது நம்முடைய பழைய வரலாறு, எது நம்முடைய பழைய பெருமை, எது நம்முடைய பழைய நாகரிகம் என்பதை கால்டுவெல் வெளிப்படுத்தினான். இவ்வளவு பெரிய நாகரிகம், இந்தியாவை உருவாக்கிய 2 நாகரிகங்களில் நீங்கள் உண்டு என்பது அவன்தான் சொன்னான். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஒன்று வேத நாகரிகம், ஆரிய நாகரிகம், இன்னொன்று சிந்து சமொழி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று சொன்னான். அதை பிடித்து கொள்ள பெரியாருக்கு தெரிந்தது, பிடித்து கொள்ள அண்ணாவுக்கு தெரிந்தது. அவர்கள் இந்த உணர்வை இந்த மண்ணில் விதைத்தார்கள். அதனால் முஸ்லீமும் கிறிஸ்துவனும் நமக்கு வேறுபட்டவனாக இல்லை. திராவிட இயக்கத்திலே பெரியாரோடும் அண்ணாவோடும் இருந்த மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் இருந்தார்கள். நாம் எல்லோரும் தமிழ் தாய் பெற்ற மக்கள் என்கின்ற உணர்வு ஊட்டப்பட்டிருந்தது. கடைப்பிடிக்கின்ற மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் தமிழ் வழியாக அடையாளப்படுத்தப்பட்டோம். அது ஒன்றுதான் பெரியாரால் அண்ணாவால் ஏற்பட்ட மிகப்பெரிய நன்மை. அதனுடைய மீத மிச்சம் இன்னும் இருக்கிறது. அதனாலே பிஜேபி நுழைவது எளிதாக இல்லை, அவ்வளோதான். தவிர இன்னமும் நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டாலினுக்கு அதெல்லாம் புரிவதில்லை. இது அண்ணாவை போன்றவர்களோ அல்லது வேறு யாரோ ஒரு புதிய கருத்து சொன்னால், கருணாநிதி கூட ஒரு புதிய கருத்து சொன்னால் காதை திருப்புவார். நாம் செய்தால் நமக்கு தனிப்பட்ட முறையில் கெடுதல் வந்துவிடுமா என்று தான் பார்ப்பாரே தவிர, இல்லாவிட்டால் அதை செய்வதிலே, பாராட்டுவதிலே அவருக்கு ஒன்றும் குறைபாடு இருக்காது. நான் ரொம்ப காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்றி தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. ஏனென்றால் சைவம், வைணவம், குலதெய்வ வழிபாடு போன்றவை தான் நம்முடைய மரபுகள். அதோட தமிழுக்கு முதன்மை வந்துவிடும். நீ என்றைக்கும் இந்த மாதிரி இந்து சமயம் என்று வைத்திருந்தால் அவன்தான் மேலோங்கி நிற்பான், வேதம்தான் மேலோங்கி நிற்கும். ஆகவே நீ உனக்கும் இந்துவுக்கு என்ன சம்பந்தம்? இது பெரியாருக்கும் தெரியவில்லை, பெரியாரும் சொல்லவில்லை. பெரியார் கடவுளை ஒட்டுமொத்தமாக மறுப்பதில் நின்றாரே தவிர, அவர் அப்படி இல்லாமல் அதனுடைய விளைவு என்ன ஆகிவிட்டது தெரியுமா? பெரியார் இறந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு மைய அரசின் பலத்தோடு அது உள்ளே வந்து இறங்குகிறது. இவனுக்கு இந்து இல்லை என்று அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொடுத்தார், அது எடுபடவில்லை. பெரியார் செய்த மற்ற காரியங்களுக்காக ஒப்புக்கொள்வானே தவிர, கடவுள் இல்லை என்று சொன்னதை, புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னதை மக்கள் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால தான் புத்தனையே கடவுளாக ஆக்கினார்கள். அது மக்களுக்கான அடிப்படை தேவை. மனம் நொறுங்கிவிடும் மனிதனுக்கு. எளிய மனிதனவன், அவனுடைய துயரங்களுக்கு காரணம் அவனுக்கு நினைக்காத காரியமெல்லாம் நடப்பது புரியாதவனுக்கு ஏதாவது ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த ஊன்றுகோல் வழுக்குப்பாறை வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை. இதை சொல்லி 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 நீ கடவுளையே வெறு என்று சொன்னால், ஸ்டாலின் மனைவி வரையிலும் கடவுளை நடித்தான் போகிறார். தப்பென்று நான் சொல்லவில்லை, நான் கடவுள் நம்பிக்கையுடையவன் தான். ஆனால் நீங்கள் இந்தி இல்லை என்று சொல்லி கொடுத்திருந்தால் இந்த தமிழ் இன மொழி உணர்வு ரொம்ப சிறப்பாக நின்றிருக்கும். தமிழனுக்கு நாகரிகம் உண்டு, பண்பாடு உண்டு, மொழி உண்டு, கலை உண்டு, இலக்கியம் உண்டு, இசை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் சமயம் மட்டும் கிடையாதா? இருந்ததை சொல்லிக் கொடு, மறுக்க வேண்டும் என்றும் சொல், அது வேறு. ஆகவே அது தோற்றுவிட்டது. ஆனால் அதனுடைய மீத மிச்சம் இன்னமும் இருக்குது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த பிஜேபி இங்கே மட்டும் தடுமாறுகிறது. தெலுங்கிலே ஊன்றுகிறான், கர்நாடகாவில் ஊன்றுகிறான், கர்நாடகாவில் ஆளுங்கட்சியை தோக்கடித்து விட்டு கூட வருகிறான். இப்பொழுது காங்கிரஸ் அதை விட கூடுதலாக பிஜேபி வருகிறது. ஆகவே பிஜேபி முன்பு இருந்ததை விட பலம் கொண்டு விட்டது. இப்போ எதிர்பாராததெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஐயா. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அவங்க எதிர்பார்த்த கணக்கு அப்படின்னு உத்தரப்பிரதேசம். அதனால தான் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போவும் இவர் பாரத் மாதா கி ஜெய் சொல்வார், ராம் ராம் அப்படிம்பார், சொல்லுவார்ல ராம் ராம் அப்படிம்பார். அப்புறம் தான் அவர் பேச்சே தொடங்குவார். இப்போ பூரி ஜெகநாதரை
சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்னக்கன்னா ராமர் இவர் கை கழுவி விட்டார். உத்தரப்பிரதேசத்து ராமர் இவர் கட்டிய கோயில், அங்கே குடியிருக்கிற ராமர் இவரை உத்தரப்பிரதேசத்தில் கை கழுவி விட்டார். இவர் 30 இடம் 34 இடம் தான் வந்திருக்காரு. அகிலேஷ் 44 45 இடம் வாங்கிட்டார். 80க்கு 80 வாங்குவோம் என்று இவர்கள் சொன்ன இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டியதனால் இந்தியாவுக்கு புதிய அடையாளம் வந்து விட்டது, ராமர் இந்தியாவின் மையமாக ஆகிவிட்டார் என்று சொன்ன நிலையிலிருந்து ராமர் கைவிட்டு விட்டார் என்றவுடன், புதிதாக ஒரிசாவிலே பூரி ஜெகநாதன் நமக்கு ஆதரவு கொடுத்து விட்டார் என்றவுடன் அங்கே ஆட்சி அமைக்க முடிகிறது. 19 எம்பி வந்திருக்கிறார்கள். உடனே பூரி ஜெகநாதரை போற்ற ஆரம்பித்து விட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ராமர் இவரை கைகழுவி விட்டார் என்று தெரிகிறது. Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. The அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.